Good evening, friends. Good evening, sir. எப்படி இருக்கீங்க? நாம நம்பணும் நல்லா இருக்கும்னு, அப்பதான் உடம்பு ஏத்துக்கும் இல்லையா? ஐ திங்க் எனக்கு வந்து என் செலிப்ரேஷன் அப்புறம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ஜாய் சாருக்கும் ஜோதா மேமுக்கும் என்னோட தலைமை சார்பா இப்போ இல்லை என் உயிர் வரைக்கும் நன்றி வளர்ப்பேன். ஏன் அப்படின்னா இந்த டைரக்ஷன் இண்டஸ்ட்ரிய முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தி உலகத்துல ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு பணம் தேவை, வாழ்க்கைய வாழ்றியா நகர்த்துறியா அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்க இன்சிடென்ட் அமைஞ்ச விஷயம். இங்க எத்தனை பேர் இந்த ட்ரைனிங் மீட்டிங் அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா நாம சந்தோஷமா முழுமையாக இருந்தாதான் இங்க கிடைக்கிற விஷயம் நம்ம ஏத்துக்க முடியும். ரைட்டா? சார் சொல்லுவாங்க, ஒரு செகண்ட்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா பையன் வீட்டுக்கு வந்துருப்பானா, பால் வாங்கி வச்சுட்டாங்களா, தொழுதா? முதற்க இந்த ஒரு பயிற்சி பற்றிய நமக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். பயிற்சி அப்படிங்கிறது அப்படின்னா எதுக்காக எடுத்துக்கிறோம்? பேசலாமான்னு மேம் கேட்டாங்க. நாகதேவி மேம், ஆக்சுவலி வந்து நீங்க பேசிதான் ஆகணும், எனக்கு வந்திருக்க பயிற்சிக்கே தானே. இங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பயிற்சிய பல தடவை எடுத்துக்கிட்டதால மட்டும்தான் இன்னைக்கு இங்க மேல நிக்கிற கோட் போட்ட நீங்க சொல்லிட்டு இருப்போம். கோட் போட்ட அச்சீவ்ஸா நீங்க வரணுமா வேண்டாமா? இதுலயும் பாதி பேர் சொல்றீங்க, பாதி பேச மாட்டீங்க. வரணும் இல்லையா? அப்போ இங்க கிடைக்கிற பயிற்சி அப்படிங்கிற விஷயம் வெறும் பணத்துக்காக மட்டும் கிடையாதுங்க. வெறும் பணத்துக்காக மட்டும் கிடையாது. நம்மளோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் சார்ந்த விஷயமே கிடையாது. வாழ்க்கை நேர்மையை சேர்த்து கத்து கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள், இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் கோட் போடணும், இப்படிதான் டக் போடணும் ஜென்ஸுக்கும், இப்படிதான் சேரீ கட்டணும், இப்படிதான் பின் பண்ணணும் சொல்லி லேடிஸுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? இது பணத்தை சார்ந்த விஷயமா? பார்த்தோடனே பாட்டு சொல்லி தராங்க. எதுக்காக? பார்த்தோடனே பாட்டு சொல்லி தராங்கல்ல, எதுக்காக? குறையான பார்வையோட யாரையும் பார்க்காத சிறப்பான ஒரு பார்வையை பார்க்க கொடுக்குறாங்களா? சோ இந்த மாதிரி நம்ம தூங்கி எதிர்த்து வந்து தூங்குற வரைக்கும் நம்ம செய்யல, நடந்துக்கிற நடத்தல, பேசுற பேச்சுல எல்லாத்திலையுமே ஒரு ஒழுங்கை கொண்டு வராங்களா? கொண்டு வராங்களா இல்லையா? இல்ல, நீ யோசிக்கிறத பார்த்தா இல்லையோன்னு எனக்கு தோணுது. அப்போ இங்க வந்திருக்க விஷயம் வந்து பணத்தை மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையவே சிறப்பா மாத்துறதுக்கான விஷயம் இருக்கா? இருக்கா இல்லையா? அப்ப இருக்கு அப்படின்னா இங்க சந்தோஷமா முழுமையா அதை எடுத்துக்கிட்ட பொறுப்பு யாரோடதுங்க? யாருங்க? இந்த கூட்டத்துல போய்தாலும் வேண்டாம், நம்மளோடதெல்லாம் கிடையாது, என்னோடது. ஏன்னா யாருக்கா சம்பாதிக்க வந்திருக்கோம்? இந்த வாய்ப்பு எடுத்தப்ப யாருக்கா எடுத்தோம்?